அன்பானவர்களே, மூன்றாவது சொர்க்கத்தை பற்றி பார்ப்போம். மூன்றாவது சொர்க்கம் ஜன்னத்துல் அதன். இங்கே போகக்கூடிய அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை யாருக்கு கொடுப்பான் என்றால், பேச்சை குறைப்பவர்கள், அதிகமாக பேசாமல் வீணாக பேசாமல் பேச்சை குறைப்பவர்கள். இரண்டாவது, தூக்கத்தை குறைத்து இறைவணக்கத்தில் ஈடுபடுவர்கள். மூன்றாவது, உணவை குறைவாக உண்பவர்கள். அதாவது நம்ம தொண்டைக்குழி வரைக்கும் உண்ணக்கூடாது, அதிகமாக உண்ணக்கூடாது. வயிற்றில் 1/3 தான் நாங்கள் உண்ண வேண்டும். 1/3 உணவாகவும், அதில் அடுத்த பங்கு தண்ணியாகவும், அடுத்த பங்கு காலியாக இருக்க வேண்டும். நான்காவது, மக்களின் தொடர்புகளை குறைத்து இறை வணக்கம் செய்பவர்கள். அதாவது பஜார்களில், தெருவோரங்களில் வீணாக கதைத்து மக்களோடு சேர்ந்து திரியாமல் வணக்கத்தில் ஈடுபடுவதுதான் நான்காவது விஷயம். இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு மூன்றாவது சொர்க்கம் ஜன்னத்துல் அதன் கிடைக்கும்.